நம்மள எத்தனை பேருக்கு ஒரு டைனோசரை செல்லப்பிராணியா வளர்க்கணும்னு ஆசை இருந்திருக்கும். அந்த ஜுராசிக் பார்க் கனவு வெறும் கற்பனை மட்டும் இல்ல, அது இப்போ அறிவியல், சட்டம், நெறிமுறைகள்னு எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு நிஜ உலக போராட்டமா மாறியிருக்கு. அந்த போராட்டத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவாக பார்க்க போறோம். இந்த மேற்கோள் பார்க்கறதுக்கு வேடிக்கையா தோணலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, டைனோசர்களை திரும்ப கொண்டு வரணுங்கிற ஆசை சயின்ஸ் ஃபிக்ஷனையும் தாண்டி நம்ம எல்லாரோட பொதுவான கற்பனையா மாறிடுச்சு. ஜுராசிக் பார்க் அந்த படம் நம்ம மனசுல ஏற்படுத்தின தாக்கம் சாதாரணமானது இல்ல. அம்பரில் சிக்கிய ஒரு பூச்சியோட உடம்புல இருந்து டைனோசர் டிஎன்ஏவை எடுக்கலாம்ங்கிற அதோட மைய கருத்து நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு. ஆமா, அம்பருக்குள்ள ஒரு கொசு இத பார்த்தாலே போதும், உடனே நம்ம மனசுக்குள்ள அந்த கேள்வி வரும். நிஜமாவே டைனோசர்களை திரும்ப கொண்டு வர முடியுமா? பல வருஷமா நம்மள வசீகரிச்ச இந்த கனவு அறிவியலோட கடினமான உண்மைகளை சந்திக்கும் போது என்ன ஆகுது? சரி, ஜுராசிக் பார்க் கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். விஞ்ஞானம் என்ன சொல்லுது? இந்த அம்பர் முறை உண்மையிலே வேலை செய்யுமா? பதில் ரொம்பவே சிம்பிள். இல்ல. ஜுராசிக் பார்க் கனவு மொத்தமா உடையறதுக்கு ஒரே ஒரு அறிவியல் உண்மை போதும். டிஎன்ஏங்கிறது காலத்துக்கும் அழியாம இருக்காது. சுமார் 6.8 மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் அது முழுசா சிதைஞ்சு போயிடும். இப்போ இந்த நம்பரை பாருங்க, 66 மில்லியன் வருஷம். டைனோசர்கள் அழிஞ்சு இத்தனை வருஷம் ஆச்சு. டிஎன்ஏ சிதைஞ்சு போறதுக்கு 6.8 மில்லியன் வருஷம் போதும்னா 66 மில்லியன் வருஷங்கிறது எவ்வளோ பெரிய காலம்னு யோசிச்சு பாருங்க. இது கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகம். அதனால அம்பர் முறையில டைனோசரை உருவாக்குறது சாத்தியமே இல்ல. அப்போ என்ன, டைனோசர் கனவு அவ்வளோதானா? இல்லவே இல்ல. இப்போதான் கதையில ஒரு ட்விஸ்ட் வருது. விஞ்ஞானிகள் இப்போ ஒரு புது வழிய, நம்பக்கூடிய ஒரு வழிய கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் தலைகீழ் பரிணாமம் மூலமா ஒரு சிக்கனோசரஸ உருவாக்குறது. டைனோசர்களுக்கும் பறவைகளுக்கும் என்ன சம்பந்தம்னு குழப்பமா இருக்கா? இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன். டைனோசர்கள் ஒரு பழைய ஃபோர்ட் மாடல் கார் மாதிரி. இன்னைக்கு இருக்கிற பறவைகள் அதோட லேட்டஸ்ட் அப்டேட்டட் மாடல்ஸ், ஒரு மஸ்டாங், ஒரு எக்ஸ்ப்ளோரர் மாதிரி. ஆனா அந்த அடிப்படை டிசைன் இன்னும் உள்ள இருக்கு, பறவைகளோட டிஎன்ஏல புதஞ்சு கிடக்கு. சரி, எப்படி ஒரு கோழியிலிருந்து டைனோசரை கொண்டு வரது? சுண்ணுக்கு வேணா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கலாம். ஆனா விஞ்ஞானிகள் இதை 3 ஸ்டெப்ல சுருக்கிட்டாங்க. கோழியோட கருவுல மரபணு மாற்றங்களை செஞ்சு அதோட அழக ஒரு டைனோசர் மாதிரி முகவாயா மாத்தணும், அதோட இறக்கைகளை கைகளா மாத்தணும், கடைசியா ஒரு நீளமான வாளை உருவாக்கணும். இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. இந்த 3 ஸ்டெப்ல 2 ஸ்டெப்ப விஞ்ஞானிகள் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். அந்த முகவாயும் கைகளும் ரெடி. இனி பாக்கி இருக்கிறது அந்த வால் மட்டும்தான். சரி, அறிவியல் ரீதியா நம்மால இதை செய்ய முடியும்னு தெரியுது. ஆனா இங்க தான் ஒரு பெரிய கேள்வி வருது. நம்மால முடியுங்கிறதுக்காக நம்ம இதை செய்யணுமா? இந்த ஒரு கேள்விதான் இப்போ ஒரு பெரிய விவாதத்தையே ஆரம்பிச்சு வச்சிருக்கு. இந்த விவாதம் வெறும் டைனோசர்களை பத்தினது மட்டும் இல்ல, இது ஏதோ எதிர்காலத்துல நடக்க போற விஷயமும் இல்ல. இப்போ இந்த நிமிஷத்துல இது நடந்துட்டு இருக்கு. கொலசல் பயோசைன்சஸ் மாதிரி சில லேப்ஸ் அழிஞ்சு போன ஓனாய் மாதிரியான விலங்குகளை திரும்ப உருவாக்குற வேலையில தீவிரமா இருக்காங்க. இந்த விவாதத்துல 2 பக்கமுமே ரொம்ப வலுவான கருத்துக்கள் இருக்கு. ஒரு தரப்பு நாம செஞ்ச தப்ப சரி செய்ய இது ஒரு வாய்ப்புன்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்போ இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம், ஆனா இது ஒரு முட்டாள்தனமான யோசனைன்னு ஒரேடியா நிராகரிக்கிறாங்க. எதிர்கருத்து சொல்றவங்க கேட்கிற கேள்விகள் ரொம்பவே நியாயமானது. அழிஞ்சு போன உயிரினங்களுக்கு செலவு பண்ற நேரத்தையும் பணத்தையும் இப்போ அழிவின் விளிம்பில் இருக்கிற விலங்குகளை காப்பாற்ற பயன்படுத்தலாமே. அதை விட முக்கியமா, ஒருவேளை அழிவுங்கிறது ஒரு தற்காலிகமான விஷயம்னு நாம நினைக்க ஆரம்பிச்சிட்டா இயற்கையை பாதுகாக்கணுங்கிற நம்மளோட பொறுப்புணர்ச்சி குறைஞ்சு போயிடாதா? இந்த அறிவியல் நெறிமுறை விவாதமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு சட்ட பிரச்சனை முளைச்சிருக்கு. ஒருவேளை நம்ம ஒரு டைனோசரை உருவாக்கிட்டா அதுக்கு யார பேட்டன்ட் வாங்குறது? இந்த கேள்விதான் ஒரு பெரிய சட்ட போராட்டத்தையே ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிரச்சனைக்கு நடுவுல நீதித்துறை விதிவிலக்குகள்னு ஒரு சிக்கலான விஷயம் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இயற்கையான விஷயங்களுக்கு பேட்டன்ட் கொடுக்க முடியாது. சரி, அப்போ மனுஷனால உருவாக்கப்பட்ட மாற்றப்பட்ட ஒரு சிக்கனோசோரஸ் இயற்கையானதா இல்லையா? இந்த தெளிவில்லாத நிலைதான் பயோடெக் கம்பெனிகளுக்கு பெரிய தலைவலியா இருக்கு. இது ஏன் ஒரு பெரிய விஷயம்? ஏன்னா இந்த சட்டக்குழப்பம் இன்வெஸ்டர்ஸை பயமுறுத்துது. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு புது உயிரினத்தையோ இல்ல ஒரு மருத்துவ கண்டுபிடிப்பையோ உருவாக்குறீங்க. ஆனா அதுக்கு பேட்டன்ட் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியலன்னா அதுல கோடி கணக்கில் பணத்தை முதலீடு பண்ணுவீங்களா? மாட்டீங்க இல்லையா? இதனால புது புது கண்டுபிடிப்புகள் பாதிக்கப்படுது. இந்த குழப்பத்தை சரி செய்ய PERA 2025ன்னு ஒரு புது சட்டத்தை முன்மொழிஞ்சிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள். கோர்ட் உருவாக்குன அந்த தெளிவில்லாத விதிகளை எல்லாம் தூக்கிட்டு அதுக்கு பதிலா 5 தெளிவான விதிவிலக்குகளை மட்டும் கொண்டு வர்றாங்க. இதனால எதுக்கு பேட்டன்ட் உண்டு, எதுக்கு இல்லைங்கிறதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்.
இந்த புது சட்டத்துல ஒரு வரி ரொம்ப முக்கியம். மனுஷனால மாற்றப்பட்ட ஒரு இயற்கை பொருள் பேட்டன்ட்டுக்கு தகுதியானது. இதுதான் சிக்கனோசோரஸ் மாதிரி உயிரினங்களுக்கு கதவை திறக்குது. இப்போ கேள்வி ரொம்ப நேரடியானது. இந்த சட்டத்தின்படி சிக்கனோசோரஸ்க்கு காப்புரிமை வாங்க முடியுமா? நாம அறிவியலை பார்த்தோம், சட்ட சிக்கல்களை பத்தி பேசணும். ஆனா இதெல்லாம் தாண்டி இந்த டெக்னாலஜி மனிதர்களாகிய நமக்கு என்ன சொல்ல வருது? நாம நிஜமாவே ஒரு புது யுகத்தோட தொடக்கத்துல நிக்கிறோமா? அழிவை நம்மால மாத்தி அமைக்க முடியும்னு ஒரு எண்ணம் வந்துட்டா அது நம்மள ரொம்ப அலட்சியமா மாத்திடும். அது மட்டும் இல்ல, எந்த சேதத்தையும் அப்புறம் சரி பண்ணிக்கலாங்கிற ஒரு தப்பான தைரியத்துல நாம இயற்கைக்கு எதிரா இன்னும் மோசமான தவறுகளை செய்ய ஆரம்பிச்சிருவோம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் விட்டுட்டு போறேன். உயிரை உருவாக்குற சக்தி நம்ம கையில இருக்கிறப்போ ஏற்கனவே நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற உயிர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இல்லையா? யோசிச்சு பாருங்க.